அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நட்சத்திரங்களை வச்ச பூர நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதனுடைய கடைசி பகுதியான சிறப்புக்களை பற்றி இந்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த பூர நட்சத்திர சிறப்புக்கள் அப்படின்ற பகுதியை ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பூர நட்சத்திர சிறப்புகள் சிவபெருமானோட துணைவியார் துணைவியார் அப்படின்னு சொல்கிற பார்வதி தேவி பிறந்தது பார்த்திங்கன்னா இந்த பூர நட்சத்திரம் தாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாத மதுரை ஆண்ட மதுரையில் மீனாட்சி ஆட்சி எல்லாருக்குமே தெரியும். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆட்சி இது எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் பொதுவாக ஒரு ஸ்டேட்டில் நம்ம கேட்கச்சே என்ன கேட்போம், மீட்டிங்களில் கேட்கச்சே மதுரையா சிதம்பரமா அப்படின்னு கேட்போம். ஓகேங்களா? அதனால் மதுரைனா அந்த வீட்டில் லேடிஸ் ஆட்சி, பெண்கள் ஆட்சி, சிதம்பரம்னா ஆண்கள் ஆட்சி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சரி, அதை ஒரு உதாரண புத்தகம் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாத இந்த மதுரையில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் மீனாட்சி அம்மனோட ஆட்சின்றது. இந்த மீனாட்சி அம்மனோட ஆட்சின்னு பார்க்கச்சே ஒவ்வொரு வருஷமும் எல்லாருக்குமே அந்த அந்த ஒரு வருஷமும் நடக்கிற இந்த மீனாட்சியோட ஆட்சியில் 8 மாத காலம் சிவபெருமான் தான் ஆட்சி செய்வார். மீதி 4 மாதம் தான் அன்னையின் ஆட்சி அங்கே நடக்கும். இந்த 8 மாத கால ஆட்சி செய்யும்போது கூட அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்று செய்யறதுக்கான சிவபெருமான் என்ன பண்ணுவார்னா, அவரை பூஜை செய்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பணியை தொடங்குவார். ஏன்னா என்றைக்குமே ஒரு வேலை தொடர்ந்து நம்ம பிள்ளையாருக்கு முடியும் செய்யணும். அதுமாதிரி அவர் பூஜித்து தான் அந்த வேலையை அவர் செய்வார். அதனால தான் சிவனே சிவபெருமானை அவரை பூஜித்த ஆலயம் மதுரையில் இன்றைக்கே இருக்குங்க. அதுதான் இம்மையிலும் நன்மை தருவார் அப்படின்ற ஒரு கோயில். அது மட்டும் இல்லாத இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிவபெருமானோட சரிபாதியாக தான் இருப்பது தான் பார்வதி தேவி. ஓகேங்களா? ஸோ அதனால் அவர் பாதியத்தில் கொடுக்குச்சு அந்த பூஜைக்கு அவருடைய ஆட்சி கால பொறுப்பை ஏற்றுக்கும்போது அவர் பூஜித்து தான் அந்த வேலையை ஏற்று நடத்துவார். அதனால தான் சிவனே சிவபெருமான பூஜித்த ஆலயம் இன்றைக்கி மதுரையில் இருக்குது. மதுரையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பெரியார் பேருந்து போகிற வழியில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி இது சிறப்பு மிக்க கோயில், இம்மையிலும் நன்மை தருவார் அப்படின்ற இந்த கோயில். இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, யாருக்கெல்லாம் லக்னாதிபதி 1ஆம் இடம்ன்றத லக்னம் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு, அது முடங்கியிருப்பவர் ஊழ்வினை கர்மவால் முடங்கியிருப்பவர்களுக்கு இந்த ஆலயத்தில் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அதுக்கு நிவர்த்தியாகி அவங்களுக்கான தடைகள் விலகி வாழ்க்கையில் நன்மைகள் அதிகமாக நடக்குங்க. அதுதான் இம்மையிலும் நன்மை தருவார். இந்த கோயில் பேர் அதுதான். அது ஒரு சிறப்பு. அதுவும் இல்லை, சிவனோட தன்னை தானே பூஜித்த ஆலயம் என்றால் அந்த ஒரு இது இந்த சிறப்பு இந்த கோயிலில் இருக்குங்க. ஓகேங்களா? அது ஒரு சிறப்பு. அது மட்டும் இல்லாத இன்னொரு சிறப்பு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆண்டாள் தாயார் அவதரித்ததும் இந்த பூர நட்சத்திரம் தான். சூடி கொடுத்த சுடற்கொடியால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த அன்னை ஆண்டாள் அவதரித்ததும் இந்த பூர நட்சத்திரம் தாங்க. அது ஒரு சிறப்பு இருக்குது. இந்த பூர நட்சத்திர சிறப்புகள் அப்படின்னு பார்க்கச்சு துர்கா அம்மனுக்கு தான், அதாவது இறைவனை விட இறைவிகளுக்கு தான் இதில் அதிக சக்தி உண்டு அப்படின்னு நம்ம நிறைய பேர் இருக்காங்கன்ற நம்ம சொல்லலாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சிவபெருமான் சரிபாதி பார்வதி தேவி அப்படின்றப்போ இடது பாகத்தை தான் அவருக்கு கொடுத்துருக்கார் ஃபுல்லாக. ஸோ ஓகேங்களா? அந்த இடது பாகமானது நம்மளோட உடலோட அமைப்புகளில் பார்த்திங்கன்னா நம்முடைய மூளை செயல்பாடுகள்லாம் இருக்குது இடது பக்கமானதுங்க. அதுவும் இல்லாத இருதயம்ன்ற உயிர் ஓட்டம் என்ற இதயம் இருக்கிறத இடது பக்கம்தாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம பணம் வைக்கிற ஆண்கள் பணம்லாம் வைக்கிற பேக்கெட் சொல்கிறோம் இல்லைங்களா, மணி பர்ஸ்லாம் வைக்கிற அதுவும் மேல் பேக்கெட்டை பார்த்தா அதுவும் இடது பக்கம் தாங்க. ஸோ இந்த உணர்வுக்கும் உரிமைக்கும் உடல் மனசு நம்ம சந்திரன் சொல்கிறோம். இது ரெண்டுத்துக்கும் காரகமாக இருக்கிறது, சக்தி கொடுக்கறது, உணர்வு சக்தி கொடுக்கறது பார்த்திங்கன்னா அந்த சக்தியே தாங்க. ஸோ அந்த சக்தி தான் இந்த பூர நட்சத்திரத்தில் வருதுங்க. அந்த ஒரு சிறப்பு இந்த இது. அப்போ எத்தனை செயல்பாடுகள் இந்த சிறப்புகள் இந்த பூர நட்சத்திரத்தில் இருக்குன்றதை நீங்களே புரிஞ்சிக்கலாங்க. இது ஒரு பெரிய உதாரணம் உங்களுக்கு. அதனால தான் இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்றைக்கும் திறமையாக இருப்பாங்க, நீதிநேர்மை, சக்திவான்கள், தைரியசாலிகள் அதிகமாக இருப்பாங்க, பாக்கியசாலிகள். எந்த ஒரு வேலையை திறம்பட செய்வார்கள். இவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போவுமே இவங்க சிந்தனைகள் மேலோங்கிய சிந்தனைகள் இருக்கும். வசதி வாய்ப்புகள் எப்போவுமே வசதி வாய்ப்புகள் தான் பிறந்திருப்பாங்க. இவங்க பிறந்ததுக்கப்புறம் தான் இவரோட தாய் தந்தையரோட நிலைகள் நல்ல உயர்நிலைக்கு போயிருக்க வாய்ப்புகளும் இந்த பூர நட்சத்திரத்தோட சிறப்பு இருக்குங்க. அத்தகைய சிறப்பு இந்த பூர நட்சத்திரம் தாங்க. அதனால தான் நம்ம முன்னையே சொன்ன முதல் பதிவில் பூர நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களோட பெண்கள் தான் அதிக அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு நான் சொன்னேன். இதெல்லாம் தான் இந்த பூர நட்சத்திரத்தோட சிறப்புகளுக்கான காரணங்கள் இதெல்லாம் தாங்க. இவங்க உண்மையானவன், நேர்மையானவன், பக்குவமாக நடத்தி செய்வாங்க. அந்த திறமை, ஆட்சிமை திறமை எல்லாமே இவங்ககிட்ட இருக்குது இல்லைங்களா.
அதனால தான் வந்து அந்த ஒரு வார்த்தையை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பதிவில் நம்ம சொன்னோம். இதுவே மேலும் இந்த பூர நட்சத்திரக்காரருக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற உதவுபவர்கள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களால இவங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க. இதை விட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இவங்களுக்கு செய்கிற செயல்கள் எல்லாமே ரெட்டிப்பாக கிடைக்கும். விதை ஒன்று நம்ம வந்து ரூ. 1 போட்டா ரூ. 2 வருமா அப்படின்ற கேட்குறோம் இல்லையா? அது மாதிரி வந்து இவங்க ஒரு உதவி இவங்க செய்கிறாங்கன்னா, அதுக்கு வந்து 2 அதுக்கான பலன்கள் 2 விதத்தில் இவங்களுக்கு நன்மைகள் கிடைக்குங்க. அந்த சிறப்பு வந்து இந்த அஸ்வினி, மகம், மூலம் அந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த பூர நட்சத்திரக்காரருக்கான நன்மைகள்ங்க. அது ஒரு சிறப்பு வந்து இவங்களுக்கு இருக்குது. அதேமாதிரி இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் வந்து வீடு, வண்டி, வாகனங்கள், சொத்துக்கள் ஏதாவது வாங்குறதோ, விற்கிறதோ அந்த மாதிரி இது ஏதாவது இவங்க பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா வந்து மிருகசீஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரம் செய்தால் வந்து உங்களுக்கு மேலோங்கி நிற்கும். சிறப்பாக முடியும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதோ, டாக்குமெண்ட் சைன் பண்ணுறதோ, இல்லை அந்த புது வீடு மனையில் அதெல்லாம் செய்யறதுல இது ஒரு சிறப்புகள் இவங்களுக்கு இருக்குங்க. இவங்க வந்து சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா வந்து இவங்க டியூஷன் சென்டர்ஸ் வைக்கலாம் இவங்களுக்கு. அது மட்டும் இல்லாத வந்து கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணலாம். இவங்க வந்து புக் பப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி பண்ணலாம். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் புக் ஸ்டால்ஸ் சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரிலாம் வச்சு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதேமாதிரி கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரீஸ் லெவல்ஸ் அப்படி பார்க்குறாங்க அப்படின்னா வந்து இவங்க இந்த என்ன சொல்லலாம் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல அந்த மாதிரி பிஸ்னஸ் இவங்க பண்ணலாம். அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்க்கு இவங்க அதிகமாக பண்ணலாம் இவங்க. அதே மாதிரி வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அந்த இது மாதிரி பிஸ்னஸ் சொந்தமாக பண்ணுறவங்க அது மாதிரிலாம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிச்சே வந்து இவங்களுக்கு சிறப்புகள் அதிகமாக கிடைக்கும். இந்த செயல்கள் இவங்க செய்யணும் பட்சம் வந்து இவங்க வந்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் செய்கிறது மேலும் சிறப்பாக தராங்க. இதெல்லாம் வந்து இந்த பூர நட்சத்திரத்தோட சிறப்பு அம்சங்கள், குணாதிசயங்கள். இத்தோட இந்த பதிவு முடியுது. அடுத்த பதிவில் வந்து உத்திர நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.